வணக்கம் பானு. நெற்பயிர் நடவு செய்ய கூலி வேலைக்கு பெண்களை ஏற்றிச் சென்ற ஆட்டோ கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி கை கால் எலும்பு முறிவு ஏற்பட்டு அரூர் அரசு மருத்துவமனையில் படுகாயம் அடைந்த பெண்கள், வயதானவர்கள் என 9 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த பயநாயக்கம்பட்டி பகுதியைச் சேர்ந்த 9 பெண்கள் நெற்பயிர் நடவு செய்வதற்காக ஆட்டோ மூலம் சென்றுள்ளனர். அப்போது மல்லிகாபுரம் அருகே சென்று கொண்டிருந்த ஆட்டோவானது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. கூலி வேலைக்காக சென்ற 9 பெண்களில் ஒரு சிலருக்கு லேசான காயமும் ஒரு சிலர் படுகாயம் அடைந்த நிலையில கை கால் எலும்பு முறிவு ஏற்பட்டு பாதிப்புக்குள்ளாகிய வயது முதிர்ந்தவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றனர். எலும்பு முறிவு ஏற்பட்ட பெண்களை அரூர் அரசு மருத்துவமனையில எக்ஸ்ரே ஸ்கேன் செய்து தீவிர சிகிச்சைக்கு தற்போது அனுமதிக்கப்பட்டு உள்ளனர். குறிப்பாக கிராமப்புறங்களில் பேருந்து வசதிகள் இல்லாததால் ஆட்டோ மூலம் செல்லக்கூடிய நிலை உள்ளது. இது போன்ற விபத்துக்களை தவிர்க்கும் பொருட்டு தமிழக அரசும் தருமபுரி மாவட்ட போக்குவரத்து நிர்வாகமும் பேருந்து செல்லாத பகுதிகளை கண்டறிந்து பேருந்துகளை இயக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். அப்படி நடவடிக்கை மேற்கொண்டால் மட்டுமே இது போன்ற சாலை விபத்துக்கள் ஏற்படாது. தருமபுரி மாவட்டத்தில் இன்னும் ஒரு சில கிராம பகுதிகளில் பேருந்துகள் இல்லை எனவும் கூறலாம். இந்த நிலையில தான் இன்று காலை கூலி வேலைக்காக சென்ற ஆட்டோ பெண்களை ஏற்றிச் சென்ற ஆட்டோ ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. பானம்.